இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள் மற்றும் மிதுனராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்கள் என்ன நடக்கும் அப்படின்றத இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. 5/2/2024 11/2/2024 வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்றத அந்த பதிவில் முழுமையாக பார்த்துடலாம். முதல்ல மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, சந்திரன் ராசியில் 12வது வீட்டில் ராகு இருக்குது. இந்த வார தொடக்கத்தை அவங்க ஆரோக்கியத்தின் பார்வையில் சரியாக இருக்குதுன்னு சொல்ல முடியலை. இருந்தாலும் வார இறுதியில் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியத்தில் குறிப்பாக வார தொடக்கத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க உடம்ப. இந்த வாரம் நீங்கள் நிலம், ரியல் எஸ்டேட் அல்லது கலாச்சார திட்டங்களில் கவனம் செலுத்தலாம். ஏன்னா இந்த திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு இந்த நேரம் மிகச்சிறந்த கலவையை உருவாக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகள் நழுவ விடாமல் அதனை முழுமையாக பயன்படுத்திக்கிறணும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து சமூக நலனுக்காக சில பணிகளை செய்யணும்னு விருப்பப்படுறீங்க, செஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் மரியாதை மற்றும் உங்கள் மதிப்பை ரொம்ப அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சமய நிகழ்ச்சிகளிலும் ஆர்வத்துடன் கலந்துக்கிருவீங்க. 11வது வீட்டில் சனி இருக்குது. இந்த வாரம் உங்கள் தொழில் பார்த்திங்கன்னா அமோகமாக இருக்கும். அதை கவனமாக புரிஞ்சுக்கிறதுல சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுறீங்க. இது தவிர மூத்த அதிகாரிகள் மற்றும் சீனியர்களிடம் பேசணுன்னா யார் மூலமாகவும் பேசாமல் டைரெக்டாக நீங்களே போய் பேசுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களது சிறந்த செயல்திறனை அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க. மேலும் வெற்றியும் கிடைக்கும். இந்த வாரம் மாணவர்களாக இருந்தீங்கன்னா தயாராகாத கல்வி தொடர்பான முடிவை எடுக்கணும். இதனால் உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கும். இந்த சூழ்நிலையில் எந்த விதமான முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி ஒரு பெரியவங்களை பார்த்து ஆலோசனை கேட்டுக்கிறங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஏழைகளுக்கு பார்லி தானம் செய்யலாம். மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா வாரத்தின் தொடக்க நாள் வெற்றி கிடைக்கும். நீங்கள் சுய முன்னேற்றத்திற்காக பல பாதையில் போவீங்க. வலுவான அடித்தளத்தை அமைச்சுக்கிருவீங்க. சுமூகமாக செல்லும் இந்த நாள் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருப்பாங்க. நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. மேலும் பொறுமையை சோதிக்கும் இந்த நாட்களில் வாரத்தின் நடு நாட்களில் திருப்தியாகவும் தெளிவான மனிதன் மூலம் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வார கடைசி 3 நாட்களில் 8, 9, 10 பாதுகாப்பின்மையை உணர்வீங்க. மேலும் பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ளணும். 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்பிக்கையும் உறுதியும் நிறைஞ்சிருக்கும். இதனால் உங்கள் லக்குகளை எளிதில் அடையலாம். முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். 10ஆம் தேதி மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மை அளிக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்தான். வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா புதிய அனுபவம் உண்டாகுது. சொத்து மற்றும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து முடிவு எடுக்கணும். எண்ணங்களெல்லாம் ஈடேறும் என்றாலும் கால்களில் சிறு சிறு வலிகள் ஏற்பட்டு நீங்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். இந்த வாரத்தில் மேஷராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நண்பர்களின் முழு ஆதரவை கண்டிப்பாக பெறுவீங்க. குடும்பத்தில் கடுமையான நேரத்தில் நண்பர்களின் உதவி கிடைக்கும். குடும்ப பொறுப்புகள் நண்பர்கள் உதவியுடன் எளிதாக முடியும். குடும்ப பிரச்சனைகளை நல்லபடியாக தீர்த்து வச்சுக்கிருவீங்க. திருமணம் ஆகலைன்னு நல்ல வரன் அமையும். காதலில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்குது. மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ராசி அதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அதிபதி சூரியனுடன் சேர்க்கை பெறுறாரு. அதனால் பார்த்திங்கன்னா வேலைப்பளு குறைஞ்சு தொழிலில் உத்தியோகத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட்டு வெளிநாட்டு வேலை, அரசாங்க உத்தியோகம் எல்லாம் வெற்றி தரும். சுபகாரியமெல்லாம் கைகூடும். பொருள் கடனும் பிறவி கடனும் தீரும். ஆன்ம பலம் பெருகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடும்.
பிள்ளைகளின் திருமணம், புத்திரபாக்கியம், உயர்கல்வி, வேலைவாய்ப்பு என அத்தனையும் சுபபலன்களும் கைகூடும். பொருளாதாரத்தில் தனநிறைவு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல நிலவிய தடை தாமதங்கள் எல்லாம் அகலும். வாரக்கடன்கள் வசூலாகும். அடமான நகைகள் மீண்டு வரும். பெண்களுக்கு குடும்பத்தாரின் அன்பும் அனுசரணையும் கிடைக்கும். உயர்கல்வி முயற்சி வெற்றி தரும். 6/2/2024 அன்னைக்கு காலையில் 7:35 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். தை அமாவாசை அன்னைக்கு வயது முதிர்ந்தவர்களின் தேவையறிஞ்சு உதவி செஞ்சாலே போதுமானது. ரிஷபராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா, ரிஷபராசி என்பவர்களுக்கு சந்திரன் ராசியிலிருந்து 12வது வீட்டில் வியாழன் இருக்குது. சில உடல்நல பிரச்சனைகள் இந்த வாரம் உங்களுக்கு வருது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல முக்கியமான வேலைகளை நீங்கள் தடுக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் சிக்கிக்கிருவீங்க. அதை பற்றி பயப்படாதீங்க, தைரியமாக எதிர்கொள்ளணும். ஏன்னா பாதகமான சூழ்நிலைகளில் உங்கள் பதட்டம் உங்களை மன ரீதியாக பலவீனப்படுத்திடும். உங்கள் உடல் பிரச்சனைகளும் அதிகரிக்குது. இந்த வாரம் உங்களில் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகளை கண்டறிஞ்சு நல்ல லாபத்தை பெறுவீங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆவணத்துலேயும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி பெரிய போஸ்ட்டில் இருந்தீங்கன்னா கவனமாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. இந்த வாரத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இது உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ உதவும். வீட்டில் இளைய உறுப்பினர்கள் உங்களால் ஈர்க்கப்படுவாங்க. மேலும் இந்த நேரத்தில் மூத்த உறுப்பினர்களிடையே உங்கள் சிறந்த உருவத்தை நிறுத்துறதுல நீங்கள் வெற்றி தான் பார்ப்பீங்க. இதன் மூலம் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து அதிக அளவில் என்றென்று விடுபட முடியும். சந்திரன் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சனி இருக்குது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவசரப்படுறீங்க. இந்த வாரம் உங்கள் தொழிலில் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில முக்கியமான தகவல்கள் கொடுக்கப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் அவசரப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அரைகுறியான வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு மேலும் முன்னேறுவீங்க. மேலும் சில பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கிடுவீங்க. கல்வித்துறையில் இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தேர்வுகளில் சிறப்பான பலன்களை பெறுவீங்க. ஏன்னா தொடக்கத்திலேயே பெரும்பாலான மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவாங்க. அதன் மூலம் வெற்றியும் பெறுவாங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏழை பெண்களுக்கு அரிசி தானம் செய்யணும். வார தொடக்கத்திலேயே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு பல யுக்திகளை கையாளணும். புத்திசாலித்தனத்தை கையாளணும். மனதில் குழப்பம் ஏற்படுது, உணர்ச்சி வசப்படுத்துவதை தவிர்த்துருங்க. கடின உழைப்பை போடுங்க, நிச்சயம் வெற்றி உங்களுக்கு தான். மனதில் குழப்பம் ஏற்படாமல் தவிர்த்துருங்க. முடிவுகள் நன்மையை அளிக்கும். சமநிலை உணர்வு இருக்கும். நண்பர்கள் மற்றும் உடனிருப்பவர்கள் ஆதரவை பெறுவீங்க. பொதுவாக மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. பணிகளை எளிதாக முடிப்பீங்க. உங்களின் நட்பு பட்டியலில் கூடுதல் நண்பர்கள் இடம்பெறுவாங்க. சில மாற்றங்கள் இருக்கும். அதுக்கு தக்கன மாதிரி நீங்கள் நடந்துக்கிறணும். நீங்கள் பேசையில் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். யோகா மற்றும் தியானம் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நற்பலன் அளிக்கும். 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா பரபரப்பான நாளாக இருக்குது. உங்கள் வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. முக்கிய முடிவுகள் உங்கள் ஆரோக்கியத்தையும் ஆர்வத்தையும் கண்டிப்பாக மேம்படுத்தும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் எல்லாம் மேம்படுது. அது மட்டும் இல்லாமல் வர்த்தக பணிகளில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சில மாற்றங்கள் உண்டாகும். வெளியூர் சார்ந்த பயணங்கள் மூலம் உங்களுக்கு அனுபவம் மேம்படும். தவறிய சில வாய்ப்புகள் எல்லாம் வீடு தேடி வரும். தந்தை வழி உறவுகள் ஆதரவாக உங்களுக்கு இந்த வாரத்தில் இருப்பாங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். உற்சாகமான வாரம். 7/12ஆம் அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் 4ஆம் அதிபதி சூரியனுடன் சேர்க்கை இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கௌரவ பதவிகள் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் புகழந்தஸ்து கௌரவம்லாம் உயரும். குடும்ப உறவுகளுடன் நிலவிய மனக்கசப்பு மாறும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்த உறவுகள் மீண்டும் சேருவீங்க. தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளில் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டு பயணத்தில் நிலவிய தடை தாமதங்கள் எல்லாம் விலகும். உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். கூலி தொழிலாளிகளுக்கு சீரான வேலையும் வருமானமும் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். சுபவிரயங்கள் அதிகரிக்கும். திருமண முயற்சி கைகூடும்.
பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளில் விசாரணை தாமதமாகும். உடல்நலம் சீராகும். 6/2/2024 அன்னைக்கு அதிகாலையில் 7:35 மணி முதல் 8/2/2024 அன்னைக்கு காலையில் 10:04 மணி வரை சந்திராஷ்டமம். மனபயம் உண்டாகுது. தெளிவான முடிவு எடுக்கும் தன்மை குறையும். தை அமாவாசை அன்னைக்கு ஆன்மீக பெரியோர்களின் மற்றும் முன்னோர்களின் நல்லாசிகளை பெறுங்க. மிதுனராசி அன்பர்களுக்கு அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்கையில் சந்திரன் ராசியிலிருந்து 4வது வீட்டில் கேது இருக்குது. இந்த வாரம் முழுவதும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யுது. அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போயிடுது. மேலும் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் முற்றிலும் சீராக இல்லை. இதனால் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக உங்கள் துணை பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்க. 9வது வீட்டில் சனி இருக்குது. இந்த வாரம் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் இது போன்ற பல வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும். அதனால் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். உங்கள் சேமிப்பை கண்மூடித்தனமாக முதலீடு செய்வதற்கு பதிலாக நீங்கள் பாரம்பரிய ஒரு நல்ல திட்டத்தில் முதலீடு செய்யணும். வீட்டில் உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் நிறைய வெற்றிகளை பெறுவாங்க. ஏன்னா அவங்க வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் முழுவதும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் உயரதிகாரிகள் முழு பாராட்டுக்களையும் ஆதரவையும் பெறுவீங்க. இது தவிர நீங்கள் எதனாச்சும் பயணங்கள் போனீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிகுந்த பலனை தருது. ஏன்னா உங்கள் ஜாதகப்படி பல சுப கிரகங்களின் தாக்கம் உங்கள் ஆர்வத்தில் தெரியுது. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறணுன்னா எப்போதும் கடினமாக உழைக்க வேண்டி வருது. ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். உயர்கல்வியை அடைவதற்கான பாதையில் சில சிறு தடைகள் நிச்சயம் வந்தாலும் உங்களின் கடின உழைப்புக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு தனித்தனியாக தீர்வு காண்பதில் வெற்றியும் பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமைக்கு அன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பசி என்று வந்தவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு அல்லது அன்னதானம் செய்யுங்க. வார தொடக்கத்திலேயே ஆன்மீக வழிபாடு நல்ல வழிவகுக்கும். நம்பிக்கையான மனநிலை இருந்தால் சரியான பாதையில் போக நேரும். பொதுவாக மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. இன்றைய நாளை புதிய தொடர்புகள் ஏற்படுத்தி கொள்ள பயன்படுத்தலாம். பொது நிகழ்ச்சிகள் மற்றும் விருந்துகளில் கலந்துக்கிறது மகிழ்ச்சி அளிக்கும். பிரார்த்தனை மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் நன்மை பெறலாம். இதன் மூலம் தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையான சிந்தனையெல்லாம் உருவாகும். சிறப்பாக வளர்ச்சி பார்ப்பீங்க. உங்கள் திறமைகளை நிரூபிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் அணுகுமுறையில் நம்பிக்கை இருக்கும். வாரத்தின் கடைசி 2 நாட்களில் எதிர்ப்படும் சவால்களை விவேகத்துடனும் உறுதியுடனும் கையாளணும். உற்சாகமான நேர்மறையான போக்கை மேற்கொள்ளணும். பொறுமையாக இருக்கணும். அதுக்கு அனைத்து விஷயங்களிலும் சகஜமாக இருக்கணும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம்தான் ஆறுதல் பெற முடியும். மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஏற்ற இறக்கமான வாரமாக இருக்கும். மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் தோன்றும். எதிர்பாராத தனவரவுகள் ஏற்படும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா கவனம் அவசியம். சிக்கனமாக செயல்படணும். கூட்டு தொழிலில் இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் அதிகரிக்கும். மிதுனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக சாதகமான பலன்களை பெறுவீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்து பல வெற்றிகளை குவிப்பீங்க. நிதி நிலைமை சூப்பராக இருக்கும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். புதிய வருமான வாய்ப்பு பெறுவீங்க. வியாபாரத்தை விரிவு செய்ய பல திட்டங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் பணிபுரிஞ்சிங்கன்னா இந்த வாரம் ரொம்ப சாதகமான பலன்கள் கிடைக்கும். மாணவர்கள் விளையாட்டு போட்டிகள்லையும் தேர்வுகளையும் நல்ல வெற்றிகளை பெற வாய்ப்பு இருக்குது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு சகாயங்கள் நிறைஞ்ச வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மிதுனராசி அன்பர்களுக்கு 3ஆம் அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று சூரியனுடன் அஷ்டமஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடம் என்னும் மற்றொரு மறைவு ஸ்தானத்துடன் சேர்றது விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குது. இந்த கிரக அமைப்பு தனஸ்தானத்தை பார்க்கறனால கரைஞ்ச சேமிப்புகள் எல்லாம் ஈடுகட்ட முடியும். அந்தபடியான நிரந்தர வருமானத்திற்கு வழிபிறக்கும். புதிய சொந்த தொழில் செய்யும் முயற்சியெல்லாம் கைகூடும்.
பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை அதிகமாகும். பணிபுரியும் இடத்துல திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். பாதியில் நின்ற வீடு கட்டும். பணி மீண்டும் தொடரும். நண்பர்களால் தொழில் கூட்டாளிகளால் ஆதாயங்கள் உண்டாகும். சகோதர சகோதரிகள் உங்களின் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. விருப்பப்பட்ட இடத்திற்கு ஊர் மாற்றம் இடமாற்றமெல்லாம் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். 8/2/2024 அன்னைக்கு காலையில் 10:04 மணி முதல் 10/2/2024 அன்னைக்கு காலை 10:02 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. உங்கள் வீட்டு குடும்ப தகவல்கள் ஏதும் இருந்துச்சுன்னா மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிற வேணாம். தை அமாவாசை அன்னைக்கு பட்சிகள் விலங்குகளுக்கு உணவு அளிங்க. இதுவரை இந்த பதிவில் மேஷராசி நண்பர்கள், ரிஷபராசி நண்பர்கள், மேலும் மிதுனராசி நண்பர்களுக்கான 5/2/2024 11/2/2024 வரைக்கும் என்ன நடக்குன்றதை முழுமையாக அந்த பதிவில் பார்த்தோம். அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.